சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருள் கருணையினாலே இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆலயம் திருவண்ணாமலைக்கும் திருக்கோவிலுக்கும் நடுவில் இருக்கிற மணலூர்பேட்டை என்ற ஊரில் இருக்கிற காமாட்சி அம்பிகை சமேத காக்கனேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு வரலாறு பிரகாரம் பொன் பிரம்ம வானகோவராயர்ன்ற புத்தகத்தில் இருந்த தகவல் பிரகாரம் இந்த பகுதியை களமாடிய மலைவான் மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது. காகபுஜன்றரால் இந்த சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது காகபுஜன்ற தன்னோட தவ வலிமையால் பாறையிலிருந்து உருவி எடுத்த திருமேனி சொல்கிறாங்க. பொல்லா திருமேனி சுவாமியோட பானம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும். செதுக்கினது கிடையாது, செதுக்கப்படாத திருமேனி. சுவாமியை கடைசியாக திருப்பணி பண்ணது மலைமான் மன்னனோட தவ புதல்வி மாதேவடிகள் சொல்லிட்டு ஒரு அம்மா 764 கடைசியாக சுவாமிக்கு திருப்பணி பண்ணி கோயிலுக்கு சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க, பொற்காட்சிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முகலாய படையெடுப்புகளால் கோயில் சிதலமாயிடுச்சு. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு சுவாமி வந்து என்னோட சகோதரி கனவுல வந்து இங்கே வந்து நாங்கள் இருக்கேன், எடுத்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு சிவம் பற்றி தெரிஞ்ச சுவாமினா என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆரம்பகாட்ட நிலை. அப்போ சுவாமியோட திருவருள்ல இந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சி சுவாமி இங்கே இருக்கிறேன்னு எங்களுக்கு உணர்த்தி அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி உழவார பண்ணி சென்னையில இருந்து சில அடியார்கள் வந்திருந்தாங்க. சதீஷையாவோட சில அன்பர்களால் வந்து கோயிலை பார்த்துட்டு போகலான்னு வந்தவங்க சுவாமி இருந்த நிலையை பார்த்து மனம் பொறுக்காம கோயிலை அன்னைக்கே ஒரே நாளில் உழவாரம் பண்ணி சுவாமியை எடுத்து வச்சு வழிபாடுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமியோட திருவருள்ல கொஞ்சம் கொஞ்சமா அடியார்களுடைய அன்புனாலையும் அடியார்களோட உதவினாலையும் கோவில் திருப்பணியாச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி 27 வந்து சுவாமிக்கு குடமுழுக்காச்சு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் விழா நடந்துட்டு இருக்கு. சுவாமியை கடைசியா இங்க வந்து என்ன முக்கியமான விஷயம்னா எல்லாமே கால ஆரம்பிக்கும். காகபுஜண்டர் பிரதிஷ்டை பண்ணி காக்கேய மகரிஷின்னு ஒரு மகரிஷி வழிபாடு பண்ணது. சுவாமி பேர் காக்கனேஸ்வரர். அதனாலதான் வந்து சுவாமி பேர் காக்கனேஸ்வரர், அம்பாள் பேர் காமாட்சி. எங்குமே இல்லாம இங்க வந்து சுவாமி மேற்க பார்த்து இருப்பாரு. அதே மாதிரி இங்க அம்பாள் வந்து நின்ற கோலத்துல காமாட்சி இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே தவ கோலத்துல இருப்பாங்க, இல்ல அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. இங்க நின்ற கோலத்துல இருப்பாங்க. காரணம் என்னன்னா இதுவும் அவங்களே கேட்டுக்கிட்டது. நான் இந்த மாதிரி இந்த திருமணில தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்களே வந்து கனவுல சொல்லி அதுக்கப்புறம் சிற்பிகிட்ட சொல்லி சிற்பாகமத்துக்கு பிரகாரம் நம்ம அந்த சிலையை செஞ்சிருக்கோம். அதே மாதிரி இங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா நாங்க இங்க ருத்ரதுர்க்கைன்னு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துல ருத்ரதுர்க்கை இருப்பாங்க. இவங்களுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வந்து ராகுகால பூஜை இருக்கும். இங்க ருத்ரதுர்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெற்றிக்கண்டு இருக்கும், சடாமகோடம் இருக்கும். ஏன்னா அவங்க தான் நாங்க வந்து காமாட்சியா வந்து மூலவரா நாங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு சில அமைச்சோம். ஆனா அம்பாள் வந்து இல்ல, நான் வந்து துர்க்கையா இருக்க விரும்புறேன், காமாட்சியா எனக்கு இந்த திருமேனி இப்படி வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் காமாட்சி திருமேனி பிரதிஷ்டை பண்ணோம். கோவில் வந்து பாத்தீங்கன்னா 6 நடராஜர் அபிஷேகம் சிறப்பாக நடக்கும் சாமியோட திருவருள்ல. அதுக்கப்புறம் சிவராத்திரி நடந்துட்டு இருக்கு. இப்பதான் எல்லா மூர்த்தங்களும் தயாராகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் சுவாமி அம்பாளுக்கு கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு அப்புறம் திருக்கல்யாண வைபவம் நடைபெறவும் சுவாமியோட அருள் கூட்டி இருக்கு. விரைவா அதுவும் உங்களுக்கு பதிவு சொல்றோம். நன்றி. மணலூர்பேட்டை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா திருவண்ணாமலை இருந்து வந்தீங்கன்னா மணலூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி காந்தி சிலையில இருந்து ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு லெஃப்ட். காக்கனேஸ்வரர் கோயில் கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வெறும் மண்மடுகளாகவும் முள்புதர்களாகவும் எல்லாரும் வந்து இன்னும் தெளிவா சொல்லணும்னா மக்கள் ஒதுங்குறதுக்கான இடமா மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்து நிக்கிறதுக்கே பயந்தாங்க. ஆனா சுவாமி வந்து என் நண்பர்கள் வருவாங்க, என் பக்தர்கள் வருவாங்கன்னு பல ஆண்டு காலம் வெயிட் பண்ணி சாமி நமக்காக காத்திருந்து இங்க வந்து எங்க கனவுல சொல்லி சுவாமி திருவருள்ல எல்லா திருப்பணி நடந்து இப்ப பணி நடந்துட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க திருவண்ணாமலையில இருந்து திருக்கோவிலூர் போற வழி மணலூர்பேட்டை வழியாக போயிட்டு மணலூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்க வந்து காந்தி சேகர் வந்து ஒரு ரைட்ல இருந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா காக்கனேஸ்வரர் கோயில் வந்துடும். கோயில் வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு பள்ளி எழுச்சி ஆனதுக்கு அப்புறம் 8 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். மற்ற நேரத்தில் மெயின் கதவை சாத்த மாட்டோம். முன்னாடி இருக்க இரும்பு கேட்டு மட்டும் சாத்துவோம். 24 மணி நேரமும் சுவாமி அம்பாளையும் தரிசனம் பண்ணலாம். நைட்டு பள்ளியாரம் முடிஞ்சு அர்த்தஜாமம் ஆனதுக்கு அப்புறம் பள்ளியாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதவை சாத்திடுவோம். இந்த ஊர்ல மொத்தம் 5 சிவாலயம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பஞ்சபூத தலங்களும் இங்க இருக்கு. அதுல நம்ம தலை வந்து மண் தலம். அதனால அதே மாதிரி இந்த சுத்தி வட்டாரத்தில் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா சுவாமிக்கு இங்க நித்தியபடி பள்ளியறை உண்டு, பள்ளி எழுச்சியும் உண்டு, பள்ளியார பூஜையும் உண்டு. வேற எங்கேயுமே நம்ம திருக்கோவிலூரையும் திருவண்ணாமலை தவிர மற்ற இங்க சுத்தி வட்டாரத்துல நம்ம கோயில தான் அது நடந்துட்டு இருக்கு. சிவாய நம. திருச்சி.